வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரே இஸ்மே. ஸோ அதோட டீசர் பார்க்க போறோம். ஏன்னா தனுஷோட படத்துல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அப்புறம் பேச மாட்டாங்களா? டைரக்டர் யாரு? ஆமா ஆமா ஆமா, அம்பிகாபதி, கலாட்டா கல்யாணம், வரிசையா இப்படி தனுஷை வச்சு பல ஹிட்டுகள்னா எடுத்த 3மே ஹிட் தான். ஆமா, அந்த மாதிரி ஹிட் கொடுத்த ஆனந்த் எல் ராய் அவரோட படத்தோட டீசர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாமா? என் அப்பாவோட கடைசி காரியத்துக்கு காசி போயிருந்தேன். உனக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வரணும்னு தோணுச்சு. புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. பழைய பாவத்தை கழிச்சிட்டு போ. அதான் வந்து வேற ஒருத்தர் போல. அந்த ஈஸ்வரன் உன் வயிற்றுல ஒரு பையனை கொடுக்கட்டும். அப்பதான் உனக்கு புரியும், காதல தோத்து செத்து போறோம் கூட யாரோ ஒருத்தரோட புள்ளதான்னு. பயங்கர காண்டு இருக்கு போலயே. எல்லாமே தமிழ்ல வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம் இந்த படக்குழுவினரை. ஏன்னா எல்லாத்தையும் வந்து தமிழ்லயே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தமிழ்ல இருக்குன்றனால மிச்ச படங்கள்லாம் வந்து இங்கிலீஷ்ல மொத்தமா காமனா போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, எல்லா லாங்குவேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து ஒரு மாதிரி ட்ராஜடியா வழக்கம் போல அவரோட இந்த லுக் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த லாஸ்ட்ல ஒரு லுக் காட்டுறாங்களா, அந்த லுக் பார்க்கும்போது எனக்கு மாறன் படத்துல இருக்க லுக் மாதிரி இருக்கு. அப்படியா? அந்த காஸ்டியூம்ல இருந்து அவரோட கெட்டப்ல இருந்து எல்லாமே மாறன் படத்தோட லுக் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. போடுற எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த கடவுள் சம்மந்தப்பட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஈஸ்வரனை பத்திலாம் பேசும்போது எனக்கு வந்து அவர், நான் ஜெகமே தந்திரம் ஷூட்டிங்ல பார்த்தப்ப அவர் வந்து கையில வந்து ஈஸ்வரன் சம்மந்தப்பட்ட ஒரு புக் வச்சிருந்தாரு. நிஜமாவா? நான் அவரை வந்து டைரக்டா பார்க்கும்போது அவர் அந்த புக்கோட என்ன அவர் புக்கோட சுத்துறாருன்னு பார்த்து, அது என்னதான் புக்கு அவர் கையில் வச்சிருக்காருன்னு அடிச்சு பிடிச்சி போய் பார்ப்போம்ல, ஆர்வம் வரும்ல. அந்த மாதிரி போய் பார்க்கும்போது அவர் கையில் வந்து ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கம் போட்டு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு இங்கிலீஷ் புக் அவர் கையில் வச்சிருந்தாரு. உத்ராட்சமுமே போட்டிருப்பாரு. ஆமா 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 ஆமா. இப்போ வந்து அது அவரோட தாத்தா மாலையை போட்டு சுத்துறாரு. அப்படியா? இட்லி கடையை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இட்லி கடை பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நிறைய இருந்தது. இட்லி கடையை வந்து உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிவ்யூ போடப்படும். ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாராவும் பார்த்துட்டோம், இட்லி கடையும் பார்த்துட்டோம். ஸோ 2 படத்துக்கும் ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு ரிவ்யூ போட்டு. ஆனா காந்தாரா பேசப்படுற அளவுக்கு இட்லி கடையும் பேசப்படலன்னு தெரியல. இவர் போய் இதை வந்து கன்னடத்துல எடுத்திருந்தாருன்னா அந்த படம் ஓடி இருக்கும். மலையாளத்துல எடுத்திருந்தாலும் போயிருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் படமா போயிடுச்சுல, அதனால சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்து நம்ம லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுறப்ப அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கதைக்களம் வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இப்போ கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கும்,
அந்த பொண்ணு வந்து கண்டுக்கவே மாட்டானுங்க. இதுவா இது கிராமத்தாளுன்றவானுங்க. அந்த பொண்ணே போய் வெளிநாட்டுல படிச்சுட்டு படிச்சுட்டு வந்தோடனே, யாரா இந்த பொண்ணு நம்ம ஊர்ல தான் இருந்துச்சா இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்பானுங்க. வந்து இப்படிதான் இவங்களை வந்து இவங்களோட மனநிலையை வந்து மாத்தவே முடியாது. ஆனா அந்த வகையில பார்க்கும்போது மலையாளிஸ வந்து பாராட்டலாம். அதுதான் மெய்யழகன் படத்தை வந்து என்னைக்கு நம்ம சமூகம் வந்து இதாச்சு நல்லா இல்ல இதெல்லாம் என்ன படம் 96 அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு வந்தோம்லாம் சொன்னாங்க. அன்னைக்கே வந்து இந்த மாதிரி நல்ல டைரக்டர்லாம் வந்து வர்றதுக்கான வழித்தடத்தை வந்து மூடிக்கிட்டே தான் வர்றாங்க மக்கள். அது படத்துல ரிலீஸ் ஆகும்போது அது கொண்டாடினாதான் அந்த டைரக்டருக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு காசு கிடைக்கும். அவ்வளவு காசு போட்டு எதுக்கு படம் பண்ணணும்? ஓடிடி போனதுக்கு அப்புறம் மொத்தமா ஒருத்தன்ட்ட வித்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அது மாதிரி பார்த்தோம்னா இந்த படத்தையும் இட்லி கடையும் அப்படி விட்டுறாதீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம இட்லி கடையோட 6வது நாள் நினைக்கிறேன். ஸோ இட்லி கடை வந்து 6 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த பதிவை போடுறோம். மக்கள் எல்லாரும் போய் பாருங்க படத்தை, பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணுங்க.